இளவயதும் வாலிபமும் மாயையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி அதிகாரம் 11 மற்றும் 12 கேள்விகளும் பதில்களும். தண்ணீர்கள் மேல் எதை போட வேண்டும்? ஆகாரத்தை போட வேண்டும். தண்ணீர்கள் மேல் போட்ட ஆகாரத்தின் பலனை எப்பொழுது காணலாம்? அநேக நாட்களுக்கு பிறகு. பூமியின் மேல் நேரிடும் என்று எது தெரியாது? ஆபத்து தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் பூமியின் மேல் பொழிவது எது? மழை பொழியும். விழுந்த இடத்திலே கிடப்பது எது? மரம். எதை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான்? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். எவைகளை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான்? மேகங்களை நோக்குகிறவன். எதின் வழி இன்னதென்று அறியாதிருக்கிறோம்? ஆவியின் வழி இன்னதென்று. கர்ப்பவதியின் வயிற்றில் எது உருவாகும் விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறோம்? எலும்புகள் உருவாகும் விதம். எல்லாவற்றையும் செய்கிற யாவருடைய செயல்களையும் அறியாதிருக்கிறோம்? தேவனுடைய செயல்களையும். விதையை எப்பொழுது விதைக்க வேண்டும்? காலையில் விதைக்க வேண்டும். எப்பொழுது கையை நெகிழவிடக்கூடாது? மாலையில் நெகிழவிடக்கூடாது. இன்பமானது எது என்று பிரசங்கி கூறினார்? வெளிச்சம். எதை காண்பது கண்களுக்கு பிரியமானது? சூரியனை காண்பது. இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டியவன் யார்? மனுஷன். எவைகள் அநேகமாயிருக்கும் என்று பிரசங்கி கூறினார்? இருளின் நாட்கள். இளமையிலே சந்தோஷப்பட வேண்டியவன் யார்? வாலிபன். வாலிப நாட்களிலே உன் டேஷ் உன்னை பூரிப்பாக்கட்டும். இருதயம். நெஞ்சின் வழிகளில் நட என்று பிரசங்கி யாரை பார்த்து கூறினார்? வாலிபனை. வாலிபனை எதின் காட்சிகளிலும் நட என பிரசங்கி கூறினார்? கண்ணின் காட்சியிலும். எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் யாரை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்? வாலிபனை. வாலிபன் தன் இருதயத்திலிருந்து எதை நீக்கி போட வேண்டும்? சஞ்சலத்தை நீக்கி போட வேண்டும். வாலிபன் தன் மாம்சத்திலிருந்து எதை நீக்கி போட வேண்டும்? தீங்கை நீக்கி போட வேண்டும். இளவயதும் வாலிபமும் டேஷ் மாயையே. பிரசங்கி அதிகாரம் 12 கேள்விகளும் பதில்களும். வாலிப பிராயத்திலே யாரை நினைக்க வேண்டும்? சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும்.
எந்த நாட்கள் வராததற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வராததற்கு முன்னே யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படாததற்கு முன்னே யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எவைகள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். மழைக்கு பின் மேகங்களும். வீட்டு காவலாளிகள் தள்ளாடுவதற்கு முன் யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை. எவர்கள் ஊனி போகாததற்கு முன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். பலசாலிகள். எவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்வதற்கு முன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எந்திரம் அரைக்கிறவர்கள். எவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள். எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் அடைபடுவது எது. தெருவாசலின் கதவுகள். எவர்கள் அடங்கி போகாததற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். கீத வாத்திய கன்னிகைகள். வழியிலே பயங்கள் தோன்றும் முன் யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். பசி தீபனமும் அச்சு போகாததற்கு முன்னே யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை. தன் நித்திய வீட்டுக்கு போகிறவன் யார். மனுஷன். வீதியிலே எவர்கள் திரியாததற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். துக்கம் கொண்டாடுகிறவர்கள். வெள்ளி கயிறு கட்டுவிடும் முன் யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். பொற்கிண்ணி நசுங்கும் முன் யாரை நினைக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும் முன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். மண்ணானது. ஆவி எங்கே மறுபடியும் போகாததற்கு முன்னே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். தன்னை தந்த தேவனிடத்திற்கு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொன்னவர் யார். பிரசங்கி. ஞானவானா இருந்தவன் யார். பிரசங்கி. ஜனத்துக்கு அறிவை போதித்தவன் யார். பிரசங்கி. பிரசங்கி எவைகளை சேர்த்து எழுதினான். அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். பிரசங்கி எவைகளை கண்டுபிடிக்க வகை தேடினான். இதமான வார்த்தைகளை. பிரசங்கி எழுதின வாக்கியங்கள் எப்படிப்பட்டவைகள். செவ்வையும் சத்தியமுமானவைகள். தாட்சிக்கோள்கள் போல இருப்பவை எவை. ஞானிகளின் வாக்கியங்கள். சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போல
இருப்பது எது? ஞானிகளின் வாக்கியங்கள். ஞானிகளின் வாக்கியங்கள் யாரால் அளிக்கப்பட்டது? ஒரே மெய்ப்பனால். ஞானிகளின் வாக்கியங்களால் டேஷ் அடைவாயாக. புத்தி அடைவாயாக. எவைகளை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு. அதிக படிப்பு உடலுக்கு டேஷ் இளைப்பு. யாருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும்? தேவனுக்கு பயந்து. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை எது? கற்பனைகளை கைக்கொள்ளுதல். ஒவ்வொரு கிரியையையும் நியாயத்திலே கொண்டு வருபவர் யார்? தேவன். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நியாயத்திலே கொண்டு வருபவர் யார்? தேவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.